ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். பேக் டு ரிவைன். பாட்டி விசஸ் கொல்லிவாய் பிசாசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு இன்சிடென்ட் பாட்டி சொன்ன கதை. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டை நமக்கு ஷேர் பண்ண இவங்களோட நேம் லோகாம்பால். இவங்க காலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டோட மெயின் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிவாய் பிசாசு. ஸோ கொல்லிவாய் பிசாசால் நடந்த ரொம்பவே மோசமான ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டால் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் பாட்டி இவங்க ஃபேமிலியில் நடக்கல, இவங்க பெரியம்மாவோட ஃபேமிலியில் தான் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த இன்சிடென்ட்டை நமக்கு ஷேர் பண்ண இவங்க நேம் லோகாம்பால். இவங்க 1960 பிறந்திருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 61 வயசு ஆகுது. இவங்க காலத்தில் இவங்க பெரியம்மாவோட ஃபேமிலியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் இப்போ நம்ம ரொம்பவே கிளியராக பார்க்க போகிறோம். 1980 லோகாம்பால் பாட்டி அவங்களுக்கு அப்போ ஏஜ் வெறும் 19 தான் ஆகுது. அண்ட் இவங்க வேலூரை சேர்ந்தவங்க. இவங்க பெரியம்மா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க அண்ட் ஒரு பொண்ணு. அவங்க ஃபேமிலியில் 3 பசங்க இருக்காங்க. இதில் மொதல் பையனுக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு அண்ட் பொண்ணு அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையன் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்தும் போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும், பையன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ராப்ளம் நடக்குதா, அப்போ அந்த பையனோட ஆன்மா தான் இப்படி பண்ணுதோ அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஆனால் இங்கே நடக்கிற கதையே வேறு. இதில் இறந்து போன அந்த பையனோட ஆன்மாக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பாட்டி இவங்க பெரியம்மா வீட்டில் அந்த கடைசி பையன் இறந்தும் போயிருக்காரு. இதுக்கு பாட்டி இவங்களும் போயிருக்காங்க, பிகாஸ் அவங்க இவரோட அண்ணன். ஸோ இதுக்காக அந்த வீட்டுக்கும் போயிருக்காங்க. அங்கே ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள், அதாவது இறந்து போன 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நைட் டைம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ எரிஞ்சு போய் ஒரு கருகிற ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்குது. எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற திங்ஸ், நிறைய பொருட்கள் எல்லாமே எரிஞ்சிட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றி அணைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 20 நிமிஷம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு நெருப்பை அணைச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எப்படி இந்த ஒரு நெருப்பு, அதுவும் இந்த ஒரு மிட் நைட் டைமில் இங்கே வந்ததுன்னு. ஓகே, எரிஞ்சிட்டு இருந்த எல்லா நெருப்பையும் அணைச்சாச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு ரிலாக்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இவங்க அடுக்கி வச்சிருந்த இவங்களோட துணி சடனாக பற்றி எரியவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்தை இவங்க எல்லாருமே லைவாக பார்க்குறாங்க. அண்ட் அந்த துணி கிட்ட ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல துணி எல்லாமே நெருப்பு பிடிச்சி எரியும் போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதை அணைக்கணும்னு தான் இவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் அந்த துணி ஆல்மோஸ்ட் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களால அணைக்கவே முடிஞ்சது. பட் இவங்களோட தாட் என்னன்னா, இப்போதான் இந்த இடத்துல நெருப்பு அணைச்சோம், மேபி இதோட பீஸ் எதனா அங்கே போய் பட்டிருக்கும், ஸ்லோவாக ரியாக்ட் ஆயிருக்கு போல இருக்கு அப்படின்னு இவங்களும் அந்த ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல. அண்ட் சுற்றி எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ எந்த இடத்துலையுமே நெருப்பும் இல்லை, அந்த ஒரு புகை கூட இல்லை. இப்போ எல்லாருமே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்க. அண்ட் இந்த நெருப்பு எப்படி வந்ததுன்னு இவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரி, இதுக்கப்புறம் போய் தூங்கலாம் அப்படின்னு தூங்கலான்னு போகும்போது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பீரோ எல்லாமே மரத்தால் செஞ்சுருப்பாங்க. அந்த பீரோ உள்ளேருந்து புகை வர்றதை இவங்களும் பார்க்குறாங்க. இவங்க பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த பீரோ போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த பீரோவில் இருக்கிற துணி எல்லாமே நெருப்பு பிடிச்சி எரியறதை இவங்க லைவாக பார்க்குறாங்க. இவங்களை சுற்றி இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருள் இது போல் எரிஞ்சிருந்தா மேபி அங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு நெருப்பு இங்கே பாஸாக எரியுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் பீரோக்குள்ளே, அதுவும் பூட்டி வச்ச பீரோக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் எப்படி வந்ததுன்னு இவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இவங்களுக்கு பயம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு பயத்திலே அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாமல் அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நைட்டு ஃபுல்லாக ஏதாச்சும் நடந்துருமோ, இங்கே தீ பிடிக்குமா அங்கே தீ பிடிக்குமான்னு ஒரு இடமா செக் பண்ணி அந்த நைட் அப்படியே போயிடுது. இப்படியே பொழுதும் விடுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி விஷயம் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்காது அப்படின்ட்டு தான் நம்மளோட ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த வீட்டில் இருக்கிற பாட்டியோட பெரியம்மா அவங்க காலையில் சமையல் செய்யலாம் அப்படின்னு கிச்சனுக்கும் போகிறாங்க. கிச்சன் போயிட்டு சமைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல காய்கறி எல்லாமே அரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அரிஞ்சிட்டு இருக்கும்போது சடனாக இவங்களோட புடவை தீப்பிடிச்சி எரியறதை பார்த்து கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கத்தன விஷயத்தை பார்த்து இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னாச்சுன்னு தெரியாமல் கிச்சன் உள்ளே வந்து பார்க்குறாங்க. கிச்சன் உள்ளே வந்து பார்க்கும்போது இவங்களோட புடவை தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு. அண்ட் அங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றி அணைக்கிறாங்க. அணைச்சதுக்கப்புறம் என்னம்மா ஒழுங்காக வேலை செய்ய மாட்டியா, கிச்சனில் வேலை செய்யும்போது இதெல்லாம் பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே அம்மாவை திட்டிட்டு கிச்சனையும் பார்க்குறாங்க. அப்போ இவங்க இன்னும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இவங்க கிச்சனை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அடுப்பில் இருக்கிற அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் இருக்கிற அந்த விறகு கட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே பற்ற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் பற்ற வைக்கல. ஸோ பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட புடவை எப்படி
எப்படி தீ பிடிச்சிருது, அங்கே விறகு ஏதாச்சும் பற்ற வச்சிருந்தோன்னா அதோட நெருப்பு மேபி இங்கே பற்றுறது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல க்ளீன் பண்ணது எல்லாமே பக்காவாக இருக்குது. அந்த இடத்துல நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க மேலே எப்படி, அதாவது இவங்க புடவை மேலே எப்படி அந்த ஒரு நெருப்பு வந்தது? சேம் இதே குழப்பம் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவங்க வீட்டு இன்னொரு ரூம்ல இருந்து யாரோ அலற ஒரு சத்தமும் கேட்குது. அங்கே என்னாச்சுன்னு பார்க்கறதுக்கு அந்த ரூம்லையும் போகிறாங்க. அந்த ஒரு ரூம் இவங்க அப்பா அம்மாவோட ரூம். அம்மா இங்கே இருக்காங்க, அப்பா அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா படுத்துட்டு இருந்தா அந்த ஒரு பாய் தீப்பிடிச்சி எரியவும் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பாயோட நெருப்பு அவரோட வேஷ்டி அண்டு சட்டை எல்லாத்துலேயுமே பிடிக்க ஆரம்பிக்குது. நெருப்பு ஆல்மோஸ்ட் அவரை ஃபுல்லாக கவர் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றி அவரை ஆல்மோஸ்ட் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் காப்பாற்றினாலும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவரோட பாடி 70% தீக்காயமும் இருக்குது. இதுக்கப்புறம் மாட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி இவர் ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. பட் நோ யூஸ். போகிற வழியிலே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரே அடக்கம் பண்ணுறாங்க. இந்த அடக்கம் பண்ணதுக்கப்புறம் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட திங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேண்டாதவன், நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவன் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அண்டு நம்ம வீட்டில் இந்த நெருப்பு கொளுத்தி போடுறதா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஆகணும் தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு இவங்க ஒரு சைடில் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டி இவங்களோட பெரியமா பொண்ணு அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க 2 பேருமே ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அலற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு சத்தத்தை கேட்டு இவங்க எல்லாருமே அந்த ரூம் கிட்ட போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ரூமில் நெருப்புன்னு எதுவுமே பிடிக்கல. ஆனால் இவங்க பார்த்த விஷயம் டோட்டலாக வேறு. இவங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் ஏதோ அனலாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபீல் பண்ணோம். அண்ட் எந்திரிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு உருவமும் இருந்தது. அந்த ஒரு உருவம் ஃபுல் அண்ட் ஃபுல் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது கொல்லிவாய் பிசாசை தான் இங்கே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அந்த 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இவங்க கத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. அண்ட் இவங்க கத்தனதை பார்த்து அங்கே இருக்கிற அந்த உருவம் இங்கேருந்து போயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பாட்டியோட பெரியம்மா அவங்களுக்கு ஒரு சில சந்தேகமும் வருது. அடுத்த நாள் காலையிலே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரியும் பார்க்க வராங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பூசாரி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஃபேமிலி ஒரு பொண்ணோட ஆன்மாவில் சபிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்கள் யாராலுமே தப்பிக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணுக்கு நீங்கள் பண்ண பாவம் தான் இப்போ உங்களை சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா உங்கள் குலசாமியோட அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதிலேருந்து வெளியில் வர முடியும். ஆனால் தப்பு பண்ணதுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகும் அப்படின்னு இந்த ஒரு பூசாரி ரொம்பவே கோவமாக சொல்லிட்டு இங்கிருந்தும் போகிறாரு. இந்த இடத்துல ஏன் அந்த பூசாரி இவ்வளோ கோவப்படணும்? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கா? கண்டிப்பாக ரீசன் இருக்குது. அது என்னன்றதை போக போக கிளியராக பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட்டுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாட்டி அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க நிலத்தில் வேர்க்கடலை அறுவடையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் கண்டிப்பாக அங்கே இருந்து தான் ஆகணும். அண்ட் இவங்களோட நிலம் ரொம்பவே பெருசு அப்படின்றதுனால ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு அறுவடை அடுத்த நாள் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால் நைட் ஃபுல்லாக அவர் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வருது. அந்த ஒரு நைட் டைம் ஒரு பெரிய சம்பவமும் நடக்குது. இவர் அந்த நைட் டைமில் அங்கே இருக்கிற எல்லா ஆளுங்களையும் வேலை வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் ஆளுங்களும் கொஞ்சம் பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியே மிட் நைட்டும் வருது. அப்படி மிட் நைட் வந்துட்டே இருக்கும்போது சுற்றி ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் வெளிச்சம் கொஞ்சம் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஏதோ ஒரு உருவம், அதாவது ஒரு நெருப்பு மாதிரி இருக்கிற ஒரு ஆளோட உருவம் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணியா வருது. எல்லாருமே பயந்து போய் ஒன்றா நிற்கிறாங்க. அண்ட் இவர் அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறாரு. அந்த ஒரு உருவம் இவர்கிட்ட வந்து இவரையும் கட்டி பிடிக்குது. அண்ட் அந்த இடத்துல அந்த உருவத்தோட இவங்க 2 பேருமே எரிஞ்சு அந்த இடத்துல கீழே விழுறாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே வந்தது உருவமா என்னென்னு இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அதாவது இவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அடுத்த நாள் விடியற வரைக்கும் அந்த ஒரு பாடியை யாருமே எடுக்கல. பிகாஸ் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து. விடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியா பெரிய ஆளுங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இது போல் நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோம், ஏதோ ஒரு உருவம் வந்தது, அந்த ஒரு உருவம் இவரையும் பிடிச்சி அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் என்ன கேட்குறாருன்னா, சரி உருவம்னு சொல்கிறீங்க, இங்கே இறந்து போன இவர் பாடி மட்டும்தான் இருக்குது, அந்த உருவம்னு சொன்னீங்களே அது எங்கன்னு கேட்கும்போது இவங்களால ஆன்சரும் பண்ண முடியல. பிகாஸ் அந்த இடத்துல அந்த ஒரு உருவம் இவரை கொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து மறைஞ்சும் போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை அங்கே இருக்கிற ஒருத்தர் 2 பேர் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே இதை லைவாக பார்த்துருக்காங்க. பாட்டி இவங்க பெரியம்மாவோட ஃபேமிலியில் நடக்கிற எல்லா விஷயமும் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அடுத்த நாளாக இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து அடுத்த 2 நாளில் வேற ஒரு விஷயமும் நடக்குது. அது என்னன்னா, பாட்டியோட பெரிய அண்ணன், அதாவது பெரியம்மாவோட ஃபர்ஸ்ட் பையன், அவருக்கு ஆல்ரெடி மேரேஜும் இருக்குது. அவங்க ஒய்ஃப் இவங்க கூட தான் இருக்காங்க. எல்லாருமே ஒன்றா தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க ஒய்ஃப் இவருக்காக சுடு தண்ணி வைக்கலாம் அப்படின்னு அடுப்பில் சுடு தண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அந்த தண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது போல இருக்குது. அந்த தண்ணி ரொம்பவே கொதிச்சுட்டும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவங்க ஹஸ்பண்ட், அதாவது பாட்டியோட பெரிய அண்ணன், திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி இந்த இடத்துக்கும் வராரு. அந்த அடுப்பு கிட்ட கொதிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு தண்ணியை அப்படியே எடுக்கிறாரு, துணி கூட இல்லாமல்
அதை எடுத்து அதை அப்படியே ஒரு தலையில் ஊற்றிக்கிறாரு. கொதிக்க இருக்கிற அந்த ஒரு தண்ணியை அவர் உடம்பு ஃபுல்லாக பரவுது. ரொம்பவே சூடான தண்ணி நம்ம ஸ்கின்ல பட்டால் நம்ம ஸ்கின்னே பிஞ்சு வந்துடும் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் அங்கேயும் நடக்குது. இவர் தலையிலேருந்து கால் வரைக்கும் கொப்பளம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் சின்ன ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்குது. உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறம் தான் அவர் சுயநினைவுக்கே வராரு. அதுக்கப்புறம் தான் வழியில் கதறாரு. இவருக்கு ஒரு சைடில் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. ஆனால் இவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு பல மாதம் ஆகும். இப்போ இவங்க பெரியம்மா வீட்டில் அவங்க பெரியம்மா அண்ட் அவங்க பொண்ணு அவங்க மருமக இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. 4 ஆம்பளைங்கள 3 ஆம்பளைங்க இறந்துட்டாங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இவங்க வீட்டில் இப்போ 3 லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது அகைன் அவங்க ஃபீல் பண்ணுற விஷயம், இவங்க பக்கத்தில் ஏதோ நெருப்பு இருக்கிற மாதிரி ரொம்பவே அனலான ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு உருவமும் இருக்குது. அதாவது நெருப்பாலான கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லப்படுற அந்த ஒரு உருவம் இவங்க முன்னாடி நின்றுருக்கு. அந்த உருவத்தை பார்த்தா இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அண்ட் அந்த இடத்துல இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம், அண்டு நான் இப்படி இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம், உங்களை நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன், நீங்கள் எல்லாருமே செத்து போவீங்க அப்படின்னு அந்த ஒரு உருவம் ரொம்பவே கோவமாக இவங்க முன்னாடி ஒரு சில வார்த்தையும் சொல்லிட்டு இருக்கு. அப்படி இந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்க, யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, எதுக்காக அந்த ஒரு பொண்ணு இப்படிலாம் பழி வாங்கிட்டு இருக்கு, இப்போ கிளியராக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பாட்டி இவங்க பெரியம்மா ஃபேமிலியில் 2 பசங்க ஒரு பொண்ணு. அதில் பெரியவருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அண்ட் அவங்க பொண்ணுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. கடைசி பையனுக்கு மட்டும் மேரேஜ் ஆகல. அந்த டைமில் பொண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த வீட்டில் சொல்கிறதுக்கு பயம். பிகாஸ் அந்த இடத்துல கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது, கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இவருக்கு கிளியராகவே தெரியுது. அண்ட் அந்த ஒரு பொண்ணு லோ கேஸ்ட்னு சொல்லப்படுற அந்த ஒரு கேஸ்ட்லையும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கத்தம் தான். ஸோ இதனால் இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு நாள் இவங்க அண்ட் அந்த பொண்ணு இவங்க 2 பேருமே இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம், வேற எங்கன்னா போயிட்டு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானும் பண்ணுறாங்க. அண்ட் அது கூடவே அடிஷ்னலாக ஒரு பிளானும் வச்சுருக்காங்க. அது பிளான் பி. அது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பிளான் பண்ண மாதிரி இவங்க வீட்டில் இருந்தும் கிளம்புறாங்க. ஆனால் இவங்க கிளம்புன அந்த ஒரு விஷயம் பையன் வீட்டுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பையன் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்கார பசங்களை அனுப்பி அவரையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு இடமா சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே அவங்க ஊர்லேயே சேஃபான ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் இந்த ஊரை விட்டு வெளியில் போக முடியாது அப்படின்னு பிளான் பி ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் இவங்க கையில் ஒரு பாய்சனும் இருக்குது. அந்த பாய்சன் வேறு எதுவுமே இல்லை, பூச்சிக்கொல்லி மருந்து தான் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் வாழ்ந்தா ஒன்றா வாழலாம், இல்லைனா ஒன்றா சாகலாம் அப்படின்னு அந்த ஒரு மருந்தை இவங்க 2 பேருமே குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு வெளியிலும் போகிறாங்க அண்ட் ஓடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது இந்த இடத்துல இருந்து வெளியில் வந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆளுங்க இவங்களே மடக்கி பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல பையனே அடிக்கிறாங்க அண்ட் பொண்ணையும் அடிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. அப்படி மயக்கம் போட்ட விஷயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது மயக்கம் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ பையன் அங்கேருந்து தூக்கிட்டு வீட்டுக்கும் கூட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பொண்ணு செத்து போயிடுச்சு அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் சைலண்டாக கூட்டு போயிட்டு, அதாவது சைலண்டாக எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல வச்சு எரிச்சிடுறாங்க. அந்த ஒரு பொண்ணு எரிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த சைடில் பையனும் இறந்துட்டான். இவங்க 2 பேருமே மருந்து குடிச்சு ஆல்ரெடி சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கே அப்போ தான் தெரிய வருது. அப்படி ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்து போனால் அந்த ஒரு பொண்ணோட ஆன்மா தான் இவ்வளோ விஷயமும் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இவங்க வீட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஆம்பளைங்களையும் கொன்னாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்களோட பெரிய பையன் அந்த ஹாஸ்பிட்டலில் சுடு தண்ணியை ஊற்றி அட்மிட் ஆகிருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல, அவரும் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 நாளில் இறந்தும் போயிடுறாரு. ஓவராலாக இந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஆண்களுமே இந்த காதல் ஜோடி, அதாவது இவங்க பையன் அந்த பொண்ணு, இவங்க இறந்து எக்ஸாக்டாக 16 நாளுக்குள்ளே இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு ரீசன் இவங்க ஃபேமிலியால் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட ஆன்மா தான் இப்படிலாம் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணை எப்படி அவங்க பிடிச்ச பர்சன் கூட வாழ விடாமல் கொன்னாங்களோ, சேம் அதே போல் ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல இவங்களும் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, இந்த இடத்துல ஆல்ரெடி அந்த பொண்ணு பாய்சன் குடிச்சிருச்சுல, இதில் எப்படி உங்களுக்கு சம்மந்தம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பாய்சன் குடிக்கிறதுக்கு ரீசனே இவங்க தான். இவங்க ஃபேமிலியில் அந்த ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க 2 பேருமே ஏன் இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. ஃபைனலாக அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஆன்மா இவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்தால் என்ன, வரலன்னா என்ன. அண்ட் இந்த எல்லா விஷயத்தையுமே லோகாம்பால் இந்த ஒரு பாட்டி லைவாக பார்த்துருக்காங்க. ஈவன் அந்த இடத்துல அந்த நெருப்பு பிடிச்சி எரியறதா இருக்கட்டும், அண்ட் இவங்களோட பெரியப்பா அவரோட ரூமில் அவருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க லைவாக பார்த்துருக்காங்க. அதுதான் நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பாட்டி விசஸ்
பாட்டி விசஸ் கொல்லிவாய் பிசாசு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி பார்த்துருக்கோம். இது பாட்டி சொன்ன கதை. ஸோ இந்த இடத்துல லோகாம்பால் பாட்டி இவங்க சொன்ன இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி உங்களோட தாட் என்ன? அண்ட் இது மட்டும் இல்லாமல் கொல்லிவாய் பிசாசு அண்ட் ரத்த காட்டேரி, மோகினி பிசாசு, இன்னும் நிறைய இன்சிடென்ட் அந்த காலத்தில், அதாவது இந்த 70s 80s நிறையவே நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய பாட்டியாக இருக்கட்டும், நிறைய தாத்தாவாக இருக்கட்டும், இப்போவும் அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு அந்த இடத்துல இருந்த அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அகைன் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டோட நெக்ஸ்ட் Thursday கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி உங்களோட தாட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. 2018 மதுவேதா இவங்க மலேசியாவில் இருக்கிற ஒரு காலேஜிலும் படிச்சிருக்காங்க. அதுவும் அந்த காலேஜில் இருக்கிற ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் இவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு ரூல்ஸும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்டலில் இருக்கிற சீனியர்ஸ் தான் புதுசாக வர ஜூனியர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அண்டு கைட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அந்த ஒரு ஹாஸ்டலில் மலாய் மக்களாக இருக்கட்டும், அண்டு சைனீஸ் மக்களாக இருக்கட்டும், இந்தியன் மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு ஹாஸ்டலில் கலந்து தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அதுலேயும் சீனியர்ஸில் இந்தியன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா வரப்போகிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, நம்ம ஊர் ஆளுங்க ஏதாவது கொஞ்சம் ஃபீல் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அண்டு ஃபீல் கம்ஃபர்டபுளாக கேட்கலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு பிளானும் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் மதுவேதா இவங்க மலேசியன் வாழ்த்தாமர். அந்த டைமில் அந்த ஒரு காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ணுற ரியாஷினி அவங்களும் அவங்க பேரண்ட்ஸும் வராங்க. அந்த பொண்ணோட ஏஜ் வெறும் 18 தான் ஆகுது. அண்ட் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்த மாதிரியே இருக்குது. மதுவேதா அவங்ககிட்டயும் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபேஸ் ரொம்பவே பயந்து போன மாதிரி தான் இருக்குது. பட் அவங்களோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. இந்த ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற ரூல்ஸில் இன்னொரு ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் காலையில் வந்தாங்கன்னா ஈவினிங் 6 மணிக்குள்ளே அந்த ஒரு ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிட்டு போயிடணும். 6 மணிக்கு மேலே எந்த ஒரு பேரண்ட்ஸுமே அந்த ஒரு ஹாஸ்டலில் இருக்கக்கூடாது. ஸோ இதனால் இந்த ஜூனியர் பொண்ணோட அம்மா அப்பா 5:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஃபைனலாக மதுவேதா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூனியர்ஸ்லேருந்து ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே தமிழ் பேசுகிறவங்க தான். அண்ட் இவங்களும் தமிழ் பேசுகிறவங்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு இந்த ஒரு 8 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட நிறைய டீட்டெயிலும் சொல்கிறாங்க இந்த ஒரு ஹாஸ்டலை பற்றி. அண்ட் இந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா இடத்தையுமே சுற்றி காமிச்சிட்டே இருக்காங்க. இப்படியே டைமும் போகிறது. ஸோ ஒரு லெவல் மேலே போனதுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருக்கிற கேன்டீன் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபுட்டு வாங்குறதா இருந்தால் ஹாஸ்டலை விட்டு வெளியில் தான் போனோம். அந்த டைமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜூனியர் ஜாயின் பண்ணுற அந்த ஒரு ஃபஸ்ட்டு வீக் மட்டும் ஹாஸ்டலோட அவுட்டிங் போயிட்டு உள்ளே வர அந்த ஒரு டைம் நைட்டு 11 மணி வரைக்கும் அலோடு இருக்குது. அதே செகண்ட் வீக் வந்ததுன்னா அந்த ஒரு ரூல்ஸ் அப்படியே க்ளோஸ் ஆயிரும். அந்த ஒரு டைம் வெறும் 7 மணி தான். 7 மணிக்குள்ளே நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் 7 மணிக்கெல்லாம் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ரூல்ஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றதுனால மதுவேதா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஜூனியர் பசங்க இவங்க எல்லாருமே ஹாஸ்டலை விட்டு வெளியிலையும் போகிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் எங்கெங்கே எந்தெந்த ஷாப் இருக்குது, ஃபுட் ஷாப் எங்கே இருக்குது அண்ட் மற்ற ஷாப் எங்கே இருக்குன்னு எல்லா இடத்தையுமே இவங்ககிட்டையும் காட்டுறாங்க. அண்ட் அங்கேயே உட்காந்து டின்னர் முடிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ டைமும் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம டின்னர் இங்கே உட்காந்தோன்னா கண்டிப்பாக லேட் ஆயிரும். ஸோ இங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு ஹாஸ்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு அங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு இவங்க ஹாஸ்டலுக்கும் போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போன ஆன்மாக்கள் இவங்களுக்காக ஒரு ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபெஸ்டிவலை எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை பற்றி ஆல்ரெடி ப்ரீஃபான ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது அண்ட் ஐகார்ட்லேயும் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஊரில் கோவில் திருவிழா தான் நடக்கும். அந்த ஒரு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் அதில் நிறைய ஃபங்க்ஷனாக நடந்துட்டு இருக்கும். ஈவன் நாடகம் கூட நிறைய நடந்துட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த இடத்துல மக்களுக்கு பதிலாக இறந்து போன ஆன்மா தான் அந்த ஒரு ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த ஒரு ஃபெஸ்டிவல் இறந்து போனவங்களுக்காக, பெயின் கூட சொல்லலாம், அவங்களுக்காக தான் அந்த ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒன்று ஹங்க்ரி கோஸ்ட் ஃபெஸ்டிவல்னு இருக்குது. அந்த ஒரு ஃபெஸ்டிவல் கூடவே நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேய்களுக்காக இந்த நாடகமும் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே நாடகமும் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு இடத்த இவங்க கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நாடகம் நடக்கும்போது நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, ஆனால் அந்த இடத்துல அந்த நாடகம் பண்ணுறவங்கள தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது மனுஷங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல இறந்து போன ஆன்மா மட்டும்தான் அந்த ஒரு நாடகத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இடத்த இவங்க கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஃபுட்டு வாங்கிட்டு, அந்த ஃபுட்டு ஃபுல்லாக நான்வெஜ். இதில் ஜூனியர் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் ரியாஷினி, அவங்க அந்த ஒரு நாடகத்தை திரும்பி வெச்ச கண்ணு வாங்காமல் அந்த ஒரு நாடகத்தையே பார்த்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து மதுவேதா அவங்களோட ஃப்ரெண்டு இந்த பொண்ணை பார்த்து, உனக்கு எதனா அறிவு இருக்கா, இதெல்லாம் போய் பார்த்துருக்க, ஒழுங்காக கிளம்பி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அந்த இடத்துல ஆஷாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் அந்த ஃபெஸ்டிவலை பற்றி இவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும். அந்த ஒரு ஃபெஸ்டிவல் இறந்தவங்களுக்காக ஆன்மா மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபெஸ்டிவலில் உயிரோடு இருக்கிற நீ எதுக்கு பார்க்குற அப்படின்னு மீன் பண்ணி தான் இவங்க திட்டிருக்காங்க. அந்த இடத்துல மதுவேதா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தவங்க எல்லாருமே ஜூனியர்ஸ், அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, நம்ம தான் பொலைட்டாக சொல்லணும், அவங்ககிட்ட போய்ட்டு ஆஷா பிஹேவ் பண்ணனா எப்படி அப்படின்னு அவங்களுக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே ஃபுட்டை வாங்கிட்டு அங்கேருந்து சேஃபாக ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் அந்த 8 பொண்ணுங்களை ஒரு ரூமில் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுவேதா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜூனியர்ஸ் இருக்கிற அந்த ஒரு ரூமில் ஒரு 8 பேர் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கேருந்து மதுவேதா அவங்க ரூமுக்கும் போயிடுறாங்க. அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டை லைட்டாக திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜூனியர்ஸ் வந்து நம்ம திட்டினோம்னா அவங்க எப்படி நம்ம கூட கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு இவங்களும் அவங்க கூட லைட்டாக
லைட்டாக சண்டை போட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அங்கேயே முடியுது. இதுக்கப்புறம் மதுவேதா அவங்க ரூமில் இருந்து இந்த பசங்களை பார்க்கலாம் அப்படின்னு இந்த பசங்க ரூமுக்கு வர வழியில் ஒரு சில விஷயத்தையும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரியாஷினி அவங்க அந்த ஒரு விஷயத்தை எதுக்கு பார்த்தாங்க அண்டு பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் ரொம்பவே சைலண்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி மூடி டைப் மாதிரி அவங்க மாறிட்டாங்க. ஸோ இந்த எல்லா விஷயமும் வந்து இவங்க மைண்டில் லைட்டாக போயிட்டே இருக்குது. வர வழியில் எல்லாமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த ஜூனியர்ஸ் ரூம் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பசங்களை பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ரூமில் இவங்க விட்டுட்டு போனது 8 பேர், இப்போ இருக்கிறது 7 பேர் தான். அந்த ரியாஷினி அந்த ஒரு பொண்ணை காணோம். எங்கே ரியாஷினி அப்படின்னு கேட்கும்போது, அக்கா உங்களை தேடி தான் வந்தா அப்படின்னு ஜூனியர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. இவங்களும் வெளியில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. இவங்களும் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையுமே ரியாஷினி இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹாஸ்டலில் ஒரு டோரும் இருக்குது. அந்த ஒரு டோர் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் டோர். இன்கேஸ் அந்த சைடு போயிட்டாங்கன்னா அந்த டோர் சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். அந்த சைட்லேருந்து நம்ம தட்டினாலும் சவுண்ட் கேட்காது. ஸோ இதனால் மொபைல் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி உள்ளே வர முடியும். இன்கேஸ் அந்த சைடில் இருக்காதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அங்கேயும் போகிறாங்க, அங்கேயும் இல்லை. இதுக்கப்புறம் மதுவேதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் இவங்க எல்லாருமே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே ரியாஷினி இவங்களை காணவே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக ப்ராப்ளமாக வரப்போகுது அப்படின்னு அந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஃபயர் அலார்ம் பட்டனை வந்து இவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாருமே வெளியில் வராங்க. அண்ட் வார்டனும் வந்து எதுவுமே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் ப்ராப்ளம், ரியாஷினி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து காணும், நாங்கள் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டோம், பட் அந்த பொண்ணு இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிய வருது. அண்ட் இதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை பக்கத்தில் இருக்கிற பாய்ஸ் ஹாஸ்டல் அவங்களும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இது போல் கேர்ள் மிஸ் ஆகிட்டா நீங்களும் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அந்த சைடில் அவங்களும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இப்படி எல்லாருமே சர்ச் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையுமே ரியாஷினி இவங்களையும் காணும். அண்ட் கேட்டையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. லாக் பண்ண கேட் எல்லாமே லாக்கில் தான் இருக்குது. கடைசி வரைக்கும் என்ன தேடியும் ரியாஷினி இவங்களை காணவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சீனியர்ஸ்லேருந்து ஒரு ஐடி பர்சன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அந்த டைமில் இந்த பொண்ணு இந்த ரூமை விட்டு வெளியில் போகும்போது மொபைலும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. இவங்க ஐடி பர்சன் அப்படின்றதுனால அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு ட்ராக் பண்ணியும் பார்க்குறாங்க. அப்படி ட்ராக் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஒரு இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம், அது இவங்க ஹாஸ்டல்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரிய வருது. அண்ட் அந்த இடத்துக்கு எல்லாருமே போக முடியாது. ஸோ 3 பாய்ஸு ஒரு கேர்ள் மட்டும் போகலாம் அப்படின்னு இங்கேருந்து கார்லேயும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் பார்க்குறாங்க. அந்த இடம் வேறு எதுவுமே இல்லை. இவங்க ஃபுட்டு வாங்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல கோஸ்ட்டுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபெஸ்டிவலில் மிட் நைட் 2 மணிக்கு அந்த ஒரு பொண்ணு அங்கே உட்காந்து அந்த ஒரு ஃபெஸ்டிவலை பார்த்துட்டு இருக்கு. அந்த ஒரு ஃபெஸ்டிவலில் இறந்து போன ஆன்மாக்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து பார்க்கும். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு அங்கே எதுக்கு போனா அப்படின்னு இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு சில அந்த ஃபெஸ்டிவலை ரன் பண்ணுற அவங்களுக்கு இந்த இடத்துல பொண்ணு இருக்குன்னு தெரியல. பிகாஸ் இந்த ஒரு பொண்ணு அந்த இடத்தோட ஒரு கார்னரில் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற இடத்துல ஒளிஞ்சிருந்து தான் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. இவங்க ட்ராக் பண்ணதில் சிக்னல் இங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் தேடினதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கா அப்படின்னு இவங்களுக்கே தெரிய வருது. ஃபைனலாக அந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து ஹாஸ்டலுக்கும் போகிறாங்க. ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஒரு பொண்ணை திட்டுறாங்க. பட் அந்த ஐடி பர்சன் அந்த பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் நீங்கள் இந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறங்க, இந்த டைமில் இந்த ஒரு பொண்ணு அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, எப்படி போனான்னு எங்களுக்குமே தெரியல அப்படின்னு அவர் ரொம்பவே குழப்பத்தில் அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணையும் வான் பண்ணுறாங்க. வான் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்கும் அனுப்பிடுறாங்க. ரூமுக்கு அனுப்பினதுக்கப்புறம் ஜூனியரான மதுவேதா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கு ஒரு சில குழப்பமும் இருக்குது. அகைன் அந்த ஒரு பொண்ணு ரூமை விட்டு வெளியில் போயிடுவாளோ அப்படின்னு கொஞ்சம் பயத்தில் அந்த பொண்ணோட ரூமுக்கு வெளியில் தான் இவங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்காங்க. இந்த ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா காலேஜில் நிறைய இடத்துல சிசிடிவி கேமராவும் இருக்கும். அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்குறாங்க. ரியாஷினி இவங்க எப்படி இந்த ஒரு காலேஜை விட்டு வெளியில் போயிருக்காங்க. பிகாஸ் எல்லா கேட்டுமே லாக்கில் இருக்குது. லாக்கில் இருக்கும்போது செவரு எகுதி குச்சி போயிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த ஒரு கேமராலையும் ரியாஷினி இந்த ஒரு காலேஜை விட்டு வெளியில் போனதுக்கு ஒரு ப்ரூஃபே இல்லை அப்படின்னு அவங்களுக்கே அப்போ தான் தெரிய வருது. இந்த ஒரு விஷயம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த ஒரு பொண்ணு காலேஜை ஜாயின் பண்ணி இன்னும் ஒரு நாள் கூட முழுச முடியல. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு எப்படி வெளியில் போயிருப்பா? இது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த கோஸ்ட் ஃபெஸ்டிவல் அந்த ஒரு ஃபங்க்ஷனில், அதாவது அந்த ஒரு நாடகத்தை உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கணும் அப்படின்னா இந்த பொண்ணு உடம்புல ஏதாச்சும் பேய் இருக்கா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சைடில் ஒரு குழப்பமும் இருந்துருக்கு. இந்த சைடில் மதுவேதா ரியாஷினி அவங்க ரூமுக்கு வெளியில் தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலாக பேசிகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சைனீஸ் பொண்ணு ஒருத்தவங்களும் வராங்க. அவங்களும் மதுவேதாவும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ இவங்க 2 பேருமே பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக அந்த சைனீஸ் பொண்ணு
இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல முடி எல்லாத்தையுமே விரித்து போட்டு ஒரு பேய் மாதிரி ரியாஷினி உட்காந்துட்ருக்காங்க. இவங்கள பார்த்ததுக்கப்புறம் ரியாஷினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போனாங்க. பிகாஸ் எப்போ இவங்க ரூம்லேருந்து வெளியில் வந்தாங்கன்னு இவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அந்த ரூம் வாசலில் தான் இவங்களும் உட்காந்துட்ருக்காங்க. அண்டு ரியாஷினி மதுவேதா அவங்கக்கிட்ட எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பிட எதனா வேணும், எனக்கு பசிக்குது அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான், பசிக்குதுன்னு இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருக்காங்க. மதுவேதா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஆல்ரெடி ஃபுட்டு வாங்கி வச்சிருக்கலாமா, நீ போய் சாப்பிடு அப்படின்னு ரூமில் அவங்களுக்கு வாங்கி வச்ச அந்த ஒரு ஃபுட்டையும் காட்டுறாங்க. அந்த ஒரு ஃபுட்டை போய் எடுத்து சாப்பிட்றாங்க. அதில் இந்த சிக்கன் பீஸில் எலும்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலும்பு எல்லாத்தையுமே தனியாக போடாமல் எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட்றாங்க. இவங்களும் அந்த இடத்துல எனக்கு வேணும், எனக்கு இன்னும் பசிதுன்னு சொன்னதுக்கப்புறம் சாப்பிட எதுவுமே இல்லாமல் வேணா பிஸ்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரியாஷினி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைனீஸில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்க ரூம் உள்ளேயும் போகிறாங்க. அண்டு கூட இருக்கிற சைனீஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அண்டு இது வேறு எங்கள் கல்ச்சரில், அதாவது சைனீஸ் கல்ச்சரில் கோஸ்ட் ஃபெஸ்டிவல், அதுவும் ஹங்க்ரி கோஸ்ட் ஃபெஸ்டிவல், எனக்கு என்னவோ அந்த பொண்ணு உடம்புல ஏதோ இருக்குது அப்படின்னு இவங்க கொஞ்சம் டவுட்டும் படுறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசினா தான் என்ன இருக்குன்னு தெரிய வரும்னு அவங்ககிட்டயும் போயிட்டு இந்த சைனீஸ் கேர்ள் ரியாஷினி கிட்ட போயிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க பேசுறதுக்கு முன்னாடி மதுவேதா தமிழில் பேசுகிறாங்க. தமிழில் பேசுனதுக்கு ரியாஷினி அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் இவங்க சைனீஸில் பேசினதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே ஃப்ளூவெண்ட்டாக ஒரு சைனீஸ் பொண்ணு மாதிரி அவங்க அந்த இடத்துல ஃப்ளூவெண்ட்டாக இவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ரியாஷினி இவங்க சைனீஸில் என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்னு இந்த சைனீஸ் கேர்ள் மதுவேதா அவங்ககிட்ட இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சைனீஸில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இங்கேருந்து போயிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கேருந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கண்டினியூ பண்ணும்போது, என்னம்மா உனக்கு பசிக்குதா அப்படின்னு இந்த சைனீஸ் கேர்ள் ரியாஷினிட்டையும் கேட்குறாங்க. அதுக்கு ரியாஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எனக்கு ரொம்பவே பசிக்குது, எனக்கு ஏதாச்சும் வேணும், சாப்பிட்ணும் அப்படின்னு இவங்க சைனீஸில் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இந்த எல்லா விஷயமும் சொன்னதுக்கப்புறம் தான், நீ பேசாமல் அந்த பொண்ணோட அம்மா அப்பா கால் பண்ணுற, ஏதோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம்னு முடிய போகுது, அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு, இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் மதுவேதா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியவும் வருது. அந்த மிட் நைட்லேயே அவங்க பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணுறாங்க. எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறம், இல்லைம்மா என்னால் இப்போ இந்த நைட் டைமில் வர முடியாது, உங்கள் ஹாஸ்டல்லே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, நாங்கள் காலையில் வந்துடும், அது வரைக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையில் கிளம்பலான்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் மதுவேதா ரியாஷினி அவங்கள அவங்க ரூமில் தூங்க வச்சுட்டு இவங்க ரூமுக்கு இவங்க போகிறாங்க. நைட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு மதுவேதா தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 30 நிமிஷமும் போகுது. அந்த 30 நிமிஷம் போனதுக்கப்புறம் ஹோல் இந்த ஹாஸ்டலே அலற ஒரு சத்தமும் கேட்குது. எல்லாருமே அந்த ஒரு கதவை அடித்து உடைக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. இவங்களும் பயத்தில் வெளியில் போய் பார்க்குறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ரியாஷினி அந்த ஒரு பொண்ணு 4th ஃப்ளோர்லேருந்து கீழே குதிச்சிருக்காங்க. அப்படி கீழே குதிச்சதில் அவங்களோட தலை அங்கே இருக்கிற ஒரு ஸ்லாப்லேயும் அடிபட்டிருக்கு. அப்படி கீழே விழுந்ததில் அவங்களோட மண்டை ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் ரத்தம் ரொம்பவே அதிகமாகவும் போயிருக்கு, ப்ளீடிங் ஓவராகவும் இருந்திருக்கு. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் ரியாஷினி இவங்க இறந்து போல, அவங்களுக்கு கொஞ்சம் உயிரும் இருக்குது. ஸோ தலையில் கொஞ்சம் துணி வச்சு டைட்டாக பிடிச்சி ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்ல தான் மதுவிதா இவங்களை கடைசியா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை கடைசியா பார்க்கவே இல்லை. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அண்ட் எதனால இவங்க மேல இருந்து கீழே விழுந்தாங்கன்னு இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இதுல இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரியாஷினி அப்படின்ற ஒரு பொண்ணு அன்னைக்கு தான் ஹாஸ்டல்ல சேர்ந்தாங்க. அன்னைக்கே இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு. இப்போ ரியாஷினி இவங்க உயிரோட இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களான்னு எந்த ஒரு டீட்டெயிலுமே இவங்களுக்கு தெரியல. பிகாஸ் காலேஜ் மூலியமா அந்த ஒரு பொண்ணை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் காண்டாக்ட் பண்ணவே முடியல. ஈவன் ரியாஷினி அவங்க அப்பா அம்மா இவங்க 2 பேருக்குமே கால் பண்ணியிருக்காங்க, ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. உண்மையிலே இவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களா அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நைட் டைமில் இவங்க ஃபுட்டு வாங்குறதுக்காக வெளில கூப்பிட்டு போனாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த ஒரு ஃபெஸ்டிவலும் நடந்துட்டுருக்கு. மேபி அந்த ஒரு ஃபெஸ்டிவல் இப்போ பார்த்ததுனால தான் இப்படிலாம் நடந்திருக்கோம் அப்படின்னு இவங்களுக்கு அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமல் இப்படியே ஆல்மோஸ்ட் 2 மாதம் அவங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அந்த டைமில் சீனியர்ஸ் இவங்க இருக்கிற அந்த ஒரு ஹாஸ்டலோட அந்த ஒரு ஃப்ளோரை நீங்கள் காலி பண்ணுங்கள், நீங்கள் காலி பண்ணிவிட்டு வேறு ஃப்ளோருக்கு போங்க, இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக ஜூனியர்ஸை வர வைக்கலாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால் மதுவேதா அவங்க ரூமில் இருக்கிற அவங்க திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. திங்ஸை நான் எடுத்துகிட்டு கதவை திறக்கும் போது அந்த கேர்ள் அந்த கேர்ள் மாதிரியே ஒரு உருவம் என்னோட மெத்தையில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. நான் ஷாக்கில் அந்த கதவை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் ஒடியாந்துட்டு நான் மறுபடியும் பயந்துக்கிட்டே போய் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அந்த உருவங்கள்ல அந்த மாதிரி ஒரு தடவை பார்த்தேன். 2வது தடவை ஆனால் இதை பற்றி நான் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. 2வது தடவை எங்களோட புது ஹாஸ்டலுக்கு நான் போனப்போ நைட் டைமில் நான் பாத்ரூம் போகும்போது அங்கே சேம் அந்த கேர்ள் மாதிரியே ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. பட் பின்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த கேர்ள்
ஜடை பின்னிட்டு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்தாங்க. நான் வந்து ஒரு வேளை இது ரியாக்ஷனியா இல்லை வேற ஒரு ஜூனியர்ஸான்ட்டு பார்க்குறதுக்கு நான் போனேன். நான் கிட்ட போனோடனே அந்த உருவம் வந்து கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிச்சு. விறுவிறுன்னு அந்த உருவம் ஓட ஆரம்பிச்சோன்னா நானும் அந்த உருவம் பின்னாடியே கொஞ்சம் வேகமாக நடந்து போனேன். டக்குன்னு அந்த உருவம் அந்த ஸ்டேர் கிட்ட போனோன்னே அந்த உருவம் காணோம். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இது என்னமோ தப்பாக இருக்குன்னுட்டு சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், என்னோடய ரூமுக்கு நான் வந்துட்டேன். 2 தடவை நான் அந்த மாதிரி நான் அந்த உருவம் மாதிரி நான் பார்த்தேன். இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த பொண்ணோட உருவத்தையும் பார்க்கல, அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு எந்த ஒரு டீட்டெயிலுமே இவங்களுக்கு கிடைக்கல. இன்கேஸ் உண்மையிலே ரியாஷினி இவங்க உயிரோட இருந்தாங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா உங்கள் சீனியரான மதுவேதா தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒரு பெரிய கில்ட்டி கான்ஷியஸில் தான் அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருப்பாங்க. அண்ட் மலேசியாவில் இந்த மாதிரி கோஸ்ட் ரிலேட்டடான நிறைய ஃபெஸ்டிவலும் இருக்குது. அதில் இந்த ஹங்க்ரி ஃபெஸ்டிவல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இறந்து போன ஆன்மாக்களுக்காக நிறைய சாப்பாடும் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் மக்களில் வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்து மேலே போகும்போது அவங்களுக்கு ஒரு சில பொம்மை காரு அண்டு பொம்மை பணம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து டம்மியாக ரெடி பண்ணி அவங்க கூட வச்சு எரிச்சு அனுப்புவாங்க. அப்படி வச்சு எரிச்சு அனுப்பும்போது அவங்க மேலே போகும்போது உண்மையிலேயே அவங்ககிட்ட ஒரு கார் இருக்கும், கை நிறைய பணம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் அந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எல்லா டீட்டெயிலுமே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டான அண்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹங்க்ரி கோஸ்ட் ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டில் ரியாஷினி இவங்க இறந்துட்டாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களா எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ரியாஷினி அவங்க உயிர் பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் 4th ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க. அப்படி விழுந்ததில் ஒரு ஸ்லாப்பில் அடிபட்டிருக்கு. அடிபட்டு அவங்க தலையிலேருந்து நிறைய ரத்தம் வேஸ்ட்டாக இருக்குது. இன்கேஸ் அவங்க பிழைச்சிருந்தாலும் மேபி கோமாவில் இருக்கிறதுக்கு கூட நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ரெக்கவர் ஆகி இப்போ நார்மலாக இருந்தீங்கன்னா உங்கள் சீனியரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி உங்களோட தாட் என்ன அதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்